புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு மாநில மகிழா காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் உறுப்பினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக முதலாம் ஆண்டு மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமையை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம் மகிழா காங்கிரஸ் கல்வி பஞ்சகண்ட தலைமையில் ஆம்பூர் சாலை அருகே நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட சுமார் 30 மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் போராட்டம் நிறைவு பெற்ற நிலையில் திடீரென மகிழா நிர்வாகிகள் சுமார் 50 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடத்திலிருந்து சட்டப்பேரவை அருகே இருந்ததால் சட்டப்பேரவையை முற்றுகையிட சட்டப்பேரவையை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். ஆனாலும் சட்டப்பேரவை அருகே வந்த மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சட்டப்பேரவை வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சட்டப்பேரவை காவலர்கள் சட்டப்பேரவையின் வாயிலின் கதவை இழுத்து முயற்சித்தனர். தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யும் உண்மையை புதுச்சேரி அரசு முற்பதாகவும் குற்றம் சாட்டி சட்டப்பேரவை வாயிலில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மற்றும் புதுச்சேரியின் சட்டப்பேரவை வாயிலின் கதவின் ஏற்றி உள்ளே நுழைய முயற்சித்தனர். இதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயற்சி செய்த போது காவல்துறைக்கும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுடி ஏற்பட்டது. முற்றுகை போராட்டத்தில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, பொதுச் செயலாளர் ரத்னா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மகள் விஜயகுமாரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை குண்டு கட்டாக கைது செய்து அழைத்து சென்றனர். மகிழா காங்கிரஸ் திடீர் போராட்டத்தின் காரணமாக சட்டப்பேரவை அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.